ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஜெல்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது அகர் அகரை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஜெல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு 2 பேக் கடல்பாசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 பேக்கெட்டையும் ஃபஸ்ட்டு நான் ஒரு தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறேன். ஸோ அது முங்குற அளவுக்கு தண்ணியில் 2 பேக்கெட்டை ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நான் ஊற வச்சுக்க போகிறேன். இந்த கடல்பாசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நீளமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு மிக்சியில் போட்டு ஒரு திருப்பிட்டு கூட ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், நான் அப்படியே தான் ஊற வச்சேன். ஸோ அப்படியே ஊற வச்சதுனால எனக்கு அது மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆச்சு. ஸோ நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே இதை ஒரு பல்ஸ் பண்ணி பவுடர் ஆக்கிட்டு கூட ஊற வச்சுக்கலாம். தென் இப்போ நம்ம இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ தண்ணி ஹீட் ஆனதும் நம்ம ஊற வச்சுருக்க அந்த அகரகரை இதோட சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஊற வச்சோம்லையே அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டே வருது. எனக்கு டோட்டலாக இது ஃபுல்லாகவுமே மெல்ட் ஆகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்குமே ஆச்சு. ஸோ ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு. பாருங்கள், 2 பேக்கெட் அகரகர் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 500 ml தண்ணி ஊற்றி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. தென் இந்த ஸ்டேஜில் நான் இந்த அகரகருக்கு சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ஒரு 300 கிராம் கிட்ட சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணி இறக்கி ஆற வச்சுக்கலாம். இப்போ இதோட நான் ஒரு 250 ml கிட்ட மில்க்குமே சேர்த்துக்க போகிறேன். ஸோ நல்லாவே கட்டியான மில்க் ஹீட் பண்ண மில்க்கு தான் இதோட நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ஹீட் பண்ணாமல் கூட அப்படியே ஆட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். தென் இப்போ நான் இந்த மில்கோட கலர் அண்ட் ஃப்ளேவருமே ஆட் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி நான் பிஸ்தா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிஸ்தா எசன்ஸ் ஒரு 3 ட்ராப்ஸ் கிட்ட இதோட சேர்த்துக்க போகிறேன். ஸோ ஃப்ளேவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபேவரட்டான எந்த ஃப்ளேவர்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம ஜூஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய எசன்ஸ் கூட இதோட சேர்த்துக்கலாம். ஸோ நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் பத்தல்னா கூட சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம இதை அந்த மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் என்ன ஷேஃபுள்ள மோல்டில் சேர்த்துக்கிறீங்களோ ஸோ அந்த ஷேஃப்லேயே நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நான் இந்த ஹாட் ஷேஃபுள்ள பவுலில் இதை சேர்த்துக்க போகிறேன். தென் இதோட நான் கொஞ்சமாக கேஷ்யூஸ்மே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பாதாம் அண்ட் கேஷ்யூவை கட் பண்ணி இந்த மிக்சிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். தென் இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத எனக்கு தேவையான மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறேன். எல்லாத்துலேயுமே இதே மாதிரி கேஷ்யூ அண்ட் பாதாம் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஸோ எனக்கு கலருமே ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால நான் இன்னுமே கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இந்த சைனா கிராஸை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க எல்லாமே ரொம்பவே ஃபேவரட்டாக சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஸோ நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்காம இதே மாதிரி வீட்டிலையே சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் அந்த சைனா கிராஸை மெல்ட் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரெடி பண்ண ஒரு மணி நேரத்துலேயே நம்ம இந்த ஜெல்லியை சாப்பிடலாம். ஸோ நீங்கள் மோடில் சேர்த்துட்டு இதே மாதிரி வெளியே வச்சுருந்தாலே நமக்கு 1 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி குக்கிங் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் டைலரிங் வீடியோஸுமே போட்டு வரோம். ஸோ நீங்கள் குக்கிங் அண்ட் டைலரிங் ரெண்டுலேயுமே இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ங்கிற பட்டனையுமே கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபேவரட்டான ஃபலோடா ரெசிபியுமே போட்டிருந்தோம். அதோட லிங்க்குமே நான் ஐகார்டில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லா மோட்லேயுமே ஆட் பண்ணிட்டோம். இதை எப்படி நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வெளியே எடுத்து பார்த்தா பாருங்கள், நல்லாவே நம்மளுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம மோட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக கரெக்டாக அந்த ஜெல்லியோட ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வெளியே எடுத்து அந்த சில் போனதுக்கப்புறமா கூட நம்மளுக்கு இந்த சைனா கிராஸ் மெல்ட் ஆகாமல் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட் படி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.